ஒரு வழியா ஜனநாயகன் பிரச்சனை அப்படின்றது முடிவுக்கு வந்திருக்கு. கேஸை வாபஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்றத தாண்டி மெர்சல் திரைப்படத்தின் போது நடந்த பிரச்சனையும் அப்போது நடந்த விவாதங்களையும் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு நினைவு கூறியிருக்கார் கோவில்பட்டி ஒரு விழாவில். வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு கடமைப்பட்டிருப்பேன்னு சொல்லி விஜய் சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அப்போது செய்தித்துறை அமைச்சராக இருந்த தமிழக அரசு செய்தித்துறை அமைச்சராக இருந்தவர் அவர். இதுல என்ன நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு? ஏன்னா மறுப்பு இது வரைக்கும் ஒன்றும் வரல. இல்ல மறுக்க முடியாதுல்ல, அவருடைய டேட்டாவே இருக்குல்ல. அப்புறம் விஜய் அவர் ஜெயலலிதா வீடியோவே காட்டுறாரு. ஆமா, ஜெயலலிதா அம்மையாரை கொடநாட்டுல போய் சந்திக்கலன்னு விஜய் இப்ப சொல்ல முடியுமா? பாய்ஸ் கார்டில் சசிகலாக்க பார்க்க முடியாதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி 2 மணி நேரம் வெயிட் பண்ணி திரும்பி போனாத மறுக்க முடியுமா? அவரு எல்லாத்துக்கும் வீடியோ இருக்கு, போட்டோ ஆதாரம் இருக்குல்ல. மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்களை கோயம்புத்தூர்ல சந்திக்கலன்னு விஜய் சொல்ல முடியுமா? ராகுல் காந்திக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினோட இளைஞரணி தலைவர் பதவி வேணும்னு சொல்லி ப்ரெஷர் கொடுத்து ராகுல் காந்தி டெல்லியில போய் அவர் சந்திச்சாரு. அதை மறுக்க முடியுமா? அவரு அவங்க சொல்லிட்டாங்க 40 வயசு கடந்தவங்களுக்கு இளைஞர் காங்கிரஸ்ல உங்களுக்கு சீட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அவர் வெளியே வந்துட்டார். எல்லா ரூட்டும் போயிட்டு தான் விஜய் இங்க வந்திருக்காரு. இன்னும் புதுசாலாம் அவர் வரல. நம்பிக்கை துரோகத்தின் உச்சம் அவர். எனக்கு அவரை பத்தி பர்சனலாவே தெரியும். யாரையும் அவர் நம்ப மாட்டார். நம்பி ஒருத்தரை வச்சிருந்தாருன்னா, இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்காங்க. அவர் கூட இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா, அவர் கூட இருக்கக்கூடிய நிர்மல்குமார், லைலா மணி, ராஜ்மோகன், வருண்குமார், நம்ம ஜானு ஆரோக்கியசாமி, இவங்களுக்கு எல்லாம் இந்த காணொலி மூலம் சொல்றேன். உங்களிடம் இருக்கக்கூடிய ரத்தத்தை முடிந்த அளவு உறிந்து விட்டு, உங்களிடம் ரத்தம் எப்பொழுது கம்மியாகிறதோ அன்றைக்கு உங்களை கரும்பு சக்கையாக்கி வெளியில் தள்ளுவார். எழுதி வச்சுக்கோங்க நடக்கலன்னா. ஏன்னா அந்த மாதிரி அவர் தள்ள லிஸ்ட் எல்லாம் என்கிட்ட இருக்கு.